நம்ம மனசை பாதிக்கக்கூடிய குற்றங்கள் உண்மையான குற்றங்கள் தான். அது இடைவிடாத ஆன்லைன் கேமிங் ஆடி ஆடி அதோட அதுலேருந்து அதனால் விடுபட முடியல. கழுத்தை நெரிச்சு கொண்டாடுறது அது ஒரு வில்லை. வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் உடைய ஒரு அடுத்த ஒரு பதிவுகளை மறக்க முடியாத குற்றங்கள் என்ற தலைப்பில் நம்ம மனசை பாதிக்கக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்கள் இனிமேலும் நம்மளுக்கு நிகழக்கூடாதுன்றதுல ஒரு முக்கிய அம்சமாக எடுத்து உண்மையான குற்றங்கள் தான் நம்ம சொல்கிறது. கற்பனையான குற்றங்கள் எதுவும் நான் சொல்கிறதே கிடையாது. அது அன்லெஸ் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு ஏதாவது ஒரு செய்தியில் நான் சொல்ல முடியும். இப்போது அந்த பிப்ரவரி மாதம் இப்போது ஒரு உத்தரப்பிரதேசம் ஃபெட்டாப்பூர் அப்படின்ற ஊரில் ஹிமான் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு தாய் தந்தை, இதான் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு. அவர் ஒரு சாதாரண வேலையில் இருந்திருக்காரு. அவர் இது ஆன்லைன் கேமிங்கில் தன்னை அடிக்ஷன் ஆக்கிட்டார். அது இடைவிடாத ஆன்லைன் கேமிங் ஆடி ஆடி அதோட அதுலேருந்து வரனால விடுபட முடியல. விடுபட முடியலன்ற போது அவருக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா கடன் ஆகிடுது. இன்னும் பணம் வேறு, இன்னும் அந்த கேம் விளையாடுறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ என்ன, எங்கே இந்த இன்புட் அவருக்கு கிடைச்சிது, எப்படி இந்த இதை செயல்படுத்தினா தெரில. அவங்க பெற்ற தாய், சொந்த தாய், பிப்ரவரி மாதம் 2024 நடந்த சமாச்சாரம் அது. அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு காப்பீட்டுத்துறை அதிகாரியும் எனக்கு சொன்னாங்க. இந்த பேப்பரில் வரட்டுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள், இந்த பதிவிடாத. இந்த ஹிமான் சிங் அப்படின்றவுடைய ஒரு அத்தை இருக்காங்க. அந்த அத்தை வீட்டில் போய் நகையெல்லாம் நைஸாக திருடிடுறாரு. திருடி என்ன பண்ணுறாரு, அம்மா பேரில் ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு பாலிசி போட்டுற லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் போய் ஏதோ லைஃப் இன்சூரன்ஸில் பாலிசியில் போட்டுறாரு. போட்டுட்டு அவருடைய திட்டங்களை பாருங்கள். அடிக்ஷன், கேம் அடிக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இந்தியாவை பாதிச்சிருக்கு பாருங்கள். அம்மாவுக்கெல்லாம் சொல்லலை, அவங்க படிக்காதவங்க. அந்த அடிக்ஷன் ரொம்ப போயிட்டுருக்க என்ன பண்ணுறாரு, ஒரு முன்னமே திட்டம் போட்டார். பாலிசி போட்டுக்கும் போதே அம்மாவை என்ன பண்ணுறாரு, கழுத்தை நெரிச்சு கொண்டாடுறாரு. அது ஒரு வில்லேஜ், யமுனா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அன்னைக்கு அவங்க அப்பா அவர் பேர் சிங் அப்படின்னு முடியுது. அவர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு போயிருக்காரு பாவம். அம்மாவை கொண்டுட்டு ஒரு கன்னி பேக்கில் போட்டு, இந்த ஊர்லாம் டிராக்டர் தான் இருக்கும் போல இருக்குது, அந்த டிராக்டரில் கொண்டு போய் யமுனா ரிவரில் தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்டு அவங்க அப்பா ஒரு மறுநாள் பார்க்குறாரு, மகனையும் காணோம், அப்பாவையும் காணோம், அம்மாவையும் காணோம், பொண்டாட்டியும் காணோம்னு தேடி பார்த்துருக்காங்க. ஊரில் பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு குற்றம் செய்கிறவன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்னா, ஒரு தடயத்தை விட்டுருவான். அது ஆங்கிலேயர் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இவருக்கு டிராக்டரில் அந்த பேக் எடுத்துகிட்டு, இந்த கன்னி பேக் எடுத்துகிட்டு போகிறத பார்த்த அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க, உன் மகன் இந்த யமுனா ரிவர் பக்கத்தில் டிராக்டர் ஓட்டுன்னு போனான், என்னென்னு பாருப்பான்னு. அப்போ இவர் விசாரிக்க, அவங்க அப்பா அவனை விசாரிக்க, முன்னுக்கு பின்னா பதில் சொல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு சந்தேகப்பட்டு காவல்துறையிட்ட சொல்கிறாரு. காவல்துறை உரிய முறையில் அந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி, எஸ்பி, சின்ன பையன், திறமையான அதிகாரி அவர் நல்லபடியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிச்சிருக்காரு. விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஆன்லைன் கேம் அடிக்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர். ஆன்லைன் கேம் அடிக்ஷனில் இருக்கிற கேரக்டர் தன் அம்மாவை இந்த மாதிரி இன்சூர் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கலான்னு சொல்லி அம்மாவே கொண்டுட்டான் அப்படின்னு. அதாவது
பல குற்றங்களை நாங்கள் வந்து பார்த்திருக்கிறோம். பல கொடுமையான குற்றங்கள்லாம் பார்த்துருக்கோம். பாலூட்டி, தாலாட்டி வளர்த்த தாய் என்ன, அந்த அம்மாவ ஒரு பாவம் அறியாத அம்மாவ கொல்றதுன்றது வந்து, அது மனிதனா? இல்ல ஒரு மிருகம் கூட செய்யாது. ஆக இது இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நெறைய பேர நான் பார்க்குறேன். சில பெண்மணிகளையும் பார்க்குறேன். என்ன, தயவு செய்து அந்த உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தா புக்கு படிங்க. இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா யோகா பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தா ஒரு நல்ல நண்பரோட பேசுங்க. என்ன, இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 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 60 வயது இருக்கும் ஒரு பெண்மணிய பார்த்தேன். அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஏதோ கேண்டி கிரஷ் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்புறம் வந்து ரம்மின்னு ஒண்ணு விளையாடுறாங்க. நான் கேட்டேன், "என்னங்க ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பேசிட்டு இருக்கும்போது நடுவுல விளையாடுறீங்களா?" "இல்ல, இல்ல நான் இது காசுக்காக விளையாடல. மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக விளையாடுறேன்றாங்க." ஆக எப்படி விளையாண்டாலும் அந்த உங்கள எப்படியாவது அது இழுத்துரும் உள்ள. இழுத்துரும். அப்புறம் அது அது நீங்க விளையாடுறது வந்து அந்த அவங்களுக்கு தெரியும். அந்த கேமர்ஸ்க்கு தெரியும். நீங்க எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க? எப்படி விளையாடுறீங்க? எவ்வளோ நேரம் அதில ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியும். அதெல்லாம் இப்ப ஏஐ டெக்னாலஜில எல்லாமே தெரிஞ்சிரும். நீங்க சும்மா இருக்கும்போதெல்லாம் அது பாப்பப் ஆகும். பாப்பப் ஆகும். நீங்க நல்லா பாருங்க. நீங்க ஒரு ஒரு சாமி பத்தி வீடியோ ஒரு 10 வீடியோ YouTubeல பார்த்துட்டீங்கன்னா, மறுநாள் அதே டைம்க்கு நீங்க இத ஓப்பன் பண்ணி பாருங்க. வேற சாமி பத்தி வரும். என்ன? இப்போ ஒருத்தர் இருக்காரு. அவரு என்கிட்ட கேட்டாரு. "என்ன சார் காலைல 4 மணிக்கு நான் ஃபோன ஆன் பண்ணி YouTube பார்த்தேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது சார்ன்னு" கேட்டாரு. "அது என்ன சார் சாமி அருள் இப்படி இருக்குமா சார்?" அப்புட்னாரு. "அது சாமி அருள் இல்லையா, அது ஆசாமி அருளு. என்ன அந்த YouTubeல இருக்கிற ஆசாமி வந்து உன்னுடைய பர்ட்டிகுலர்ஸ் எடுத்துட்டான். நீ விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி காத்தால போட்டு கேட்டுன்னுருக்குற 4:30 மணிக்கு தெரிஞ்ச உடனே. 4:30 மணிக்கு நீ ஃபோன் பண்ணா, அது உனக்கு பாப்பப் ஆகுற மாரி அவன் புரோகிராம் பண்ணிட்டான்பா. நீ சாமி கீமியெல்லாம் தேடாத. என்ன இத விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட உட்ரு. வேற எதுக்காவது போனேன்னு வச்சுக்க, இது பிரச்சனை." அடுத்து ஒரு நண்பர் சென்னையில இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. பக்கா ஃபோன். இரவு 11 மணிக்கு வருது. குழந்தைகளின் ஆ பால்ய பலாத்காரம் பண்ணும் வீடியோக்கள நீங்க பார்த்த குற்றத்திற்காக உங்களுக்கு டெல்லி கோர்ட்ல உங்களுக்கு வந்து வாரண்ட் போட்டிருக்காங்க. அது போட்டு ஒரு பெரிய சிபிஐ உடைய அட்டை லெட்டர் பேட், கிட்டர் பேட்லாம் போட்டு கையெழுத்து போட்டு பக்காவா இருக்குது. ஒரிஜினல் சிபிஐ கூட அவ்வளோ கிளியரா பண்ண மாட்டாங்க. அவரு பாவம் அவரு இதே மாரி தாங்க. இந்த ஃபோன்ல எதனா பார்த்துட்டே இருப்பாரு. அவரு எவ்வளோ நேரம் ஃபோன்ல இதுல இருக்காருன்னு பார்த்துட்டு அடிச்சுட்டான் நம்ம ஆளு ஒருத்தன். இத்தன மணிக்குள்ள நீங்க இவ்வளோ பணம் கட்டி நீங்க இது எடுக்கலன்னா, உங்களுக்கு நாளைக்கு வாரண்ட் வரும், சர்ச் வரும், அது வரும்ன்னு. 11:30 மணிக்கு என்ன எழுப்புறாரு. "நீங்க அனுப்புங்க சார் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சார் இது 100% ஃபேக்கு விட்டுருங்க." அப்புறம் ஃபேக்குன்னு சொன்னா கூட அவர் நம்ப மாட்டேன்றாரு. "இல்ல இல்லங்க கொஞ்சம் ப்ளீஸ் செக்கப் பண்ணுங்க. தூக்கம் வரல, பயமா இருக்குதுன்றாரு." ஆக முதல்ல நான் ஆரம்பித்த கதை வந்து ஒரு கேம் அடிக்ஷன்ல பெற்ற தாய கொன்னுடுறான். இப்போ வயதான சின்ன பசங்க விட்டுருங்க. வயதானவங்களே என்ன பண்றாங்க, இந்த கேம் அடிக்ஷன்ல இருக்காங்க. அடிக்ஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாத வீட்டுக்குள்ள யாராவது வந்து எத எடுத்துன்னு போனா தெரியாது. அந்த மாரி ஒரு அந்த மாரி ஒரு ஒரு உண்மை சம்பவத்த பார்த்தேன். அடுத்த உண்மை சம்பவம்னா இந்த மாரி அ பார்த்துட்டு சும்மா ஃபோன் ஆன்லயே வச்சுட்டு இருக்கும்போது, அவன் கண்டுபிடிச்சிடுறான். இந்த இந்த நம்பர்லாம் ஆன்லயே இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு மிரட்டல் போடுவோம் அப்புட்றான். ஸோ இந்த மறக்க முடியாத குற்றங்கள்ல அந்த விழிப்புணர்வு பகுதி என்னன்னா, தொலைபேசி என்பது, அலைபேசி என்பது பேசுவதற்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. என்ன தேவைப்பட்டா அத ஓ குரூப் கால்ன்றாங்க. என்னென்னமோ எல்லாம் சார் நீங்க தயவுசெய்து நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லாமே இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜில எடுக்க முடியும். ஹேக் பண்ண முடியும். பார்க்க முடியும். அதனால நீங்க ஒரு விக்டிமா நீங்க உங்கள ஆட்படுத்திக்கிறீங்க. ஆட்படுத்திக்கிட்டு நஷ்டம் அடைஞ்ச பிறகு தயவுசெய்து காவல்துறை கிட்ட போனா அவங்கனால ஒண்ணும் இந்த இதனால நஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லாமலேயே, அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் மின்னல் வேகத்தில வந்து வெளிநாட்டுக்கு போயிடுது. அதனால இந்த இந்த மறக்க முடியாத குற்றங்கள்ல இந்த ஹிமாயன் சிங்
பண்ண ஒரு அம்மாவை கொன்ன ஒரு சமாச்சாரம், உண்மை சம்பவத்தை சொல்லும்போது மிக வருத்தத்தோட சொல்லி, இந்த மாரி கேமிங் இதெல்லாம் அவங்க வீட்ல யாராவது விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள இம்மீடியட்டா அவங்களுக்கு உண்டான நிவாரணங்கள குடுத்து, நல்ல மனத்தத்துவ நிபுணர்ட்ட கூட்டு போயி சரி பண்ணி விடுங்க. இதான் இந்த பதிவோட மறக்க முடியாத குற்றங்களோட நான் சொல்ற இந்த வார விழிப்புணர்வு பகுதி. நன்றி, வணக்கம்.